தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முற்றிலும் முழுவதும் பரிசுத்தம் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முற்றிலும் முழுவதும் பரிசுத்தம் என்ற தலைப்பு. ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதின இந்த நிருபம் உலக கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் உரியது இந்த வார்த்தை. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முழுவதும் அப்படின்றது எதில் ஆவி, ஆத்துமா, சரீரம், இதான் முழுமை என்று அர்த்தம். ரட்சிப்பிலே 3 விதமான ரட்சிப்பு இருக்கு. அதை சுருக்கமாக சொல்ல போகிறேன். முதலாவது, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுக்கே சந்தேகத்தோடு சொல்கிறாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் எடுத்தது எல்லாம் உண்மை தான். கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, எத்தனையோ தலைமுறையில் விசுவாசியாக இருக்காங்க, பரிசுத்தவான்களாக இருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த பாவம் என்ன இருக்குது, இச்சை இருக்குது, இன்னும் அந்த ஜென்ம சுபாவங்கள் இருக்குது. எப்படிடா நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு எப்படிடா சொல்கிறதுன்னு யோசிக்கிறான். ஆனால் இந்த 3 விதமான பிரிவு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு சரியாக அறியாததுனால, தெரியாததுனால இந்த குழப்பம் ஏற்படுது. லைட் அடிங்க. பேசுவோம். கரண்ட் வரும்போது வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆவி, ஆத்துமா, சரீரம் கொண்டது தான் மனிதன். முதலாவது ரட்சிப்பு எங்கேருந்து வருதுன்னா, முதல் ரட்சிப்பு ஆத்துமாவிலே ஏற்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அவரை காணாமல் இருந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க, அவரை தரிசியாமல் இருந்தும் அன்பு கூறுகிறீங்க, பாசமாக இருக்கீங்க. உங்கள் விசுவாசத்தின் பலன் 9ஆம் வசனத்திலே உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு இருக்கு. ஆத்துமா ரட்சிப்பு அதில் தெளிவாக போட்டிருக்கு. ஆத்துமாவில் தான் ஒரு மனிதன் முத ரட்சிக்கப்படுறான். ஏன் அப்படின்னா, முதல்ல ஆத்துமா தான் செத்தது. ஆதியாகமம் 2:17 இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே 1 சாவாய் 2 சாவு. அங்கே கர்த்தர் சொல்கிறது கவனிங்க. புசித்த நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லும் போது புசித்த நாளிலே அவன் செத்தானான்னு சிலர் கேட்குறாங்க. 930 வருஷம் இருந்து தானே அவன் செத்தான். ஆதியாகமம் 5:5 புசித்த உடனேவா செத்தான்னு சிலர் கேட்குறாங்க. அதில் சாகவே 1 சாவாய் 2 சாவு வர்றது கவனிக்கணும். செத்தது ஆத்துமாவில் செத்தான். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே பாவம் செய்த உடனே செத்தது
ஆத்துமா. அப்புறம் ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான், கடைசியில் சரீரத்தில் செத்துட்டான். கவனிங்க, ஆரம்பித்தது ஆத்துமாவில் சாவு, ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான், அப்புறம் சரீரத்தில் செத்துட்டான். திரும்ப ரிட்டனில் ரட்சிப்பு வரும்போது ஆத்துமாவில் தான் தொடங்கும், அப்புறம் ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வருவான், முடிவில் சரீரத்தில் ரட்சிக்கப்படுவான். அப்படியே வரும்போது அதுதான் நியாயம். ரோமர் 5:19 ஒரு வசனம் இருக்குது. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆதாம் 2, 2ஆம் ஆதாம் 2, ஜீசஸ். ஆகவே நடுவில் வர்றதெல்லாம் இருக்கட்டும், மெயின் இயேசு கிறிஸ்து தான். ரோமர் 10:4 அவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கார், அவரோட முடியுது. அதான் யூதர்கள் சந்தேகப்பட்டாங்க, அழிக்க வர்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகவே பேசுகிறாரு, என்ன அர்த்தம்? என்னை சிலர் நினைக்கிற மாதிரி இயேசுவை நினச்சிருக்காங்க. இயேசு சொல்கிறாரு மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசனங்களையாவது அழிக்க வந்தேன்னு எண்ணுகிறீர்களோ? அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். அதனால தான் சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு புது உடன்படிக்கை அமுலாகுது. பழைய வருஷம் முடித்த டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே எப்படி புது வருஷம் நைட்டு 12 மணிக்கு தொடங்குதோ, அதுபோல் புது உடன்படிக்கை அங்கே ஏற்பாடாகுது. எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. புது வருஷம் சொன்னாலே பழைய வருஷம் முடிஞ்சு போச்சு, பழதாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆத்துமாவில் அவன் ரட்சிக்கப்படுறான். ரட்சிப்பு ஆத்துமாவில் வருது. ஆனால் அதே சமயத்தில் கவனிங்க, சரீரம் முற்றிலும் ரட்சிக்கப்படலை, ஆத்துமாவில் தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். சரீரம் ஜென்ம சுபாவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவன் இருந்தாலும் சரீரம் முற்றிலும் ரட்சிக்கப்படாதனால உலகத்துக்குரிய காரியங்கள், இச்சைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கிடையாது, நான் பரிசுத்தனா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஆகவே பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், ரோமர் 7:15 படிக்கும்போது, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் விரும்பாததை நான் செய்தாலும் நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு ஒத்துக்கிறேன். அதனால் எனக்கு என் சரீரத்தில் வேறொரு பிரமாணம் உள்ளதை நான் காண்கிறேன். அது பாவ வகையில் என்னை சிறைப்படுத்தி கொள்வது. இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்னு அதில் ரோமர் 7:24 சொல்கிறான். ஆனால் 8ஆம் அதிகாரம் அதில் ரோமர் 8:2 பாவம் சாவம் என்ற அந்த நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய வகையில் நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா உள்ளவன் மேலானதையே யோசிக்கிறான், சிந்திக்கிறான். ரட்சிக்கப்படாத இந்த பழைய மனுஷன், இந்த சரீரமாகிய மனுஷன், பழைய மனுஷன் கீழானதையே யோசிக்கிறான். அதான் ஒரு பழமொழி இருக்குல்ல, தவளை தண்ணிக்கு இழுக்குது, ஓனா தரைக்கு இழுக்குதுன்னு. இந்த கதியில் தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவன் இருக்கான். ஆகவே நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும், 24 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்தாலும் அவன் கட்டுப்படுத்தலாமே தவிர என் சரீரம், அதான் பவுல் சொல்கிறான், நான் என்னை நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மாம்ச இச்சை ரொம்ப மோசமானது, கொடூரமானதாக இருக்கும். அதுக்கு தீனி போட்டோம்னா ரொம்ப ரொம்ப கொடூரமாக போயிடும். ஆகவே உபவாசம், சரீர ஒடுக்கம், மாம்சம் உண்ணாமை, இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை வச்சு உபவாசத்தில் இருந்து அவன் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்க தவிர வேறு வகையில் அவன் சரி பண்ண முடியாது. கருவாடு மாதிரி வேணால் உடம்பை வச்சுக்கலாம். இதுக்கு தீனி போட 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 இன்னும் அந்த ஆவியை மேற்கொள்ளும், ஆத்துமாவை பாதிக்கும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமா
மேலானதே யோசிக்கும், மேலானதே சிந்திக்கும். இப்போ மற்றவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற உலக மனுஷர்கள், இந்துக்கள், உலக பிரகாரமான ஆள்களை பார்த்திங்கன்னா பரலோகத்தை பற்றி நினைப்பே இல்லை, ஆத்மாவை பற்றி அக்கறையே இல்லை, தேவனை பற்றிய அறிவே இல்லை, உலக பிரகாரமாகவே வாழ்கிறாங்க. நாம் அப்படி இல்லை. நம்ம வித்தியாசமாக பைபிளையே யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஜெபிக்கிறோம், எப்போவுமே ஆண்டவரை நினைக்கிறோம். நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம், சமாதானம். ஏன் அவனும் நம்மளை போல் மனுஷன் தானே, அவனுக்கு ஏன் அது இல்லை, ஏன் நமக்கு ஏன் இருக்குன்னா நம்ம ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவன் ரட்சிக்கப்படலை, அதான் அர்த்தம். ஆனால் அவன் ரட்சிக்கப்படாதவன் முழுசாக பாவியாக இருந்து ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மாதிரி சரீரம் நமக்கு ரட்சிக்கப்படாதனால நம்மளும் அவனை போல தான் ஜென்ம சுபாவத்தில் தான் இருக்கும். ஆகவே என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ரோமர் 8:15 இருக்குது. ஆவியினாலே, எந்த ஆவியினாலே? பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 இருக்குது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அந்த ஆத்துமாவில் பலன் அடைவீர்கள். அந்த பலன் அடையும் போது இந்த சரீர இச்சைகளை நம்ம நிறைவேற்றாமல் இருப்போம், இந்த ஆசைகளை நிறைவேற்றாமல் இருப்போம். இதுதான் ஆவிக்குரிய காரியம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமா மேலானதையே யோசிக்குது, சிந்திக்குது, மேலானதையே தேடுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுது. இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவுடைய செயல். இரண்டாவதாக ஆவி. 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்திலேயும் ஆவியில் உண்டான அசூசி நீங்கத்தக்கதாக நம்மை சுத்திகரித்து கொண்டு தெய்வ பயத்தோட பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம் இருக்கு. ஆகவே தொடர்ந்து நம்ம பரிசுத்தம் உள்ளவே இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி உள்ளவே இன்னும் நீதியை செய்யணும். இதோ சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். வர்ற வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் போகணும். நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, அடைந்ததாயிற்று, முற்று தேறினவனானே என்று எண்ணாமல்னு பவுல் சொல்கிறான். இலக்கை நோக்கி தொடர்கிறேன் இருக்கு. அவர் நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம்னு போட்டிருக்கு. ஆகவே இச்சை அடக்கத்தோடு நம்ம ஓடணும். இன்னும் பெற்றுக்கொள்ளலை, பெற்றுக்கொள்வோம். ஆனால் இப்போ இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதான் ஆவி. ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். இதில் சரீரத்தில். ஆகவே ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டேன், ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அனுதினமும் நான் அதை செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ பிளேடு வச்சு சேவ் பண்ணுறேன். இன்றைக்கி சேவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது முகம். நாளைக்கு உடனே அது குணத்தை கொஞ்சம் காட்டும். இன்னும் ஒரு நாள் போயிட்டால் முடி வந்துடும் வெளியே. அப்போ உடனே நான் சேவ் பண்ண வேண்டியது இருக்குது. எப்போ? சாகு வரைக்கும் நான் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ண முகம் நல்லா இருக்குது. இல்லாவிட்டால் மறுபடியும் தாடி ஈடி முளைச்சிரும். அந்த மாதிரி தான் இருபுறம் கருக்குள்ள பிளேடு, கத்தி, வசனம். இந்த வசனத்தினாலே நம்ம அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டியதாக இருக்குது. அதான் பரிசுத்தம் உள்ளவே இன்னும் பரிசுத்தமாகணும். பத்தாது, அதில் திருப்தி அடையக்கூடாது. அதில் நம்ம பூரணர் இன்னும் ஆகலை. தொடர்ந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். இதுதான் 2வது நிலை. 3வது சரீரம். சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படலை. நம்ம எப்போ ரட்சிக்கப்படும்? ரோமர் 8:23 படிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவியார வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதல் பலன்கள் பெற்ற நாமும் கூட. முதல் பலன் என்ன? விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:9 படிச்சிங்களே. முதல் பலன் அது. நான் விசுவாசம் என்ன எனக்கு பலன் கிடைக்குதுன்னா ஆத்துமா ரட்சிக்கப்பட்டேன். வெளிப்படையாக பணம், காசு, இதெல்லாம் பொருள், சொத்து, சுகம் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆத்துமா ரட்சிப்பு அருமையானது, விலையேறப்பட்டது.
ஏன் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மத்தேயு 16:26 இயேசு கேட்டது இது வரைக்கும் எவனும் பதில் சொன்னதில்லை. ஆகவே ஆத்துமா ரட்சிப்பும் மிக விலையேறப்பட்டது, அருமையானது. அதில் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இதை விட வேறு என்ன புண்ணியம் வேணும், பாசம் வேணும், சந்தோஷம் வேணும்? அதுதான் ஐஸ்வர்யம். உண்மையிலேயே ஐஸ்வர்யம் அதுதான். பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம்னு உலக அழிஞ்சு போகிற பொருளையும் சொத்து சுகத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்காருன்னு ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் லாபான்கிட்ட சொல்லும் போது என்னடா ஆசீர்வச்சாருன்னு கேட்டால், கழுதை, கோவேரி கழுதை, வேலைக்காரன் வேலைக்காரி, வெள்ளியும் பொண்ணு, இதைத்தான் ஆசீர்வாதம்னு சொன்னான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரோமர் 15:29 ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே சங்கிலி மோதிரம் எல்லாம் கொட்டுற மாதிரி காட்டுறான் டிவியில். ஏன் புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம் என்ன? அப்படி நான் பவுல் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எதுயா? சுவிசேஷந்தான், சுவிசேஷந்தான். அதில் 19 போட்டிருக்கு, இல்லிரிக்கா நாடு வர சுவிசேஷத்தை பூரணமாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறான். புல் காஸ்பல் பூர்ணம், அதான் சத்தியம்னு சொல்கிறது. அதான் சுவிசேஷம் சொல்லி. இன்றைக்கி வேறொரு சுவிசேஷமில் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேறொரு இயேசுவில் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேறொரு ஆவியில இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கான். 2 கொரிந்தியர் 11:4 நாங்கள் பிரசங்கியாத வேறொரு அப்போஸ்தலர் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போஸ்தலர் பெற்றிராத வேறொரு ஆவியில் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கான். ஆகவே ஆவிகளை பகுத்தறிவுள்ளவன் தான் கண்டுபிடிப்பான். அந்த பகுத்தறிவுள்ள ஆவிய வரத்தை சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது உள்ளவே புரிஞ்சுக்கிறவானே தவிர எல்லாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, கடைசி காலமாக இருக்கிறதுனால வசனத்தை நோக்கி பாருங்கள். அப்படியே கரெக்டாக வசனத்திலேயே போங்க. தண்டுவாளத்தில் ரயில் போன மாதிரி கொஞ்சம் இருந்தால் தடம் புரண்டா அதோடு சரி. ஆகவே இலக்கை நோக்கி தொடரக்கணும். நம்முடைய சரீர மீட்பு 2வது பலனாக இருக்குது. எங்கே அதுவா திரும்ப படிங்க, ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, முதல் பலன் ஆத்துமா ரட்சிப்பு பெற்ற நாமும் கூட, மீட்புனா ரட்சிப்புன்னு அர்த்தம். மீட்புனா ரட்சிப்பு, சரீர மீட்பாகிய புத்தி, அதுதான் புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ ட்ரெயினுக்கு எப்படி காத்திருக்கிறோமோ, ஏரோப்ளேன் ஐயா போன 1ஆம் தேதி ஏரோப்ளேனுக்கு வந்துட்டாருன்னு நாங்கள் காத்திருந்தோம் காரில் ஐயா வரவேற்க. அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டை வரவேற்க காத்திருக்கோம். நாம் இன்னும் சரீரத்தில் ரட்சிக்கப்படலை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். உலகத்தில் நிம்மதி கிடையாது. எங்கே பார்த்தாலும் சண்டை சத்திரம். ஈரான் சண்டை, ஈராக்கு சண்டை, இஸ்ரேல் நாடு பாருங்கள், காசா, அடேங்கப்பா எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சண்டை. இப்போ அமெரிக்கா முழுவதும் தண்ணியில் மிதந்துக்கிட்டு ஏகப்பட்ட சேதம். ஒரு பக்கம் அக்கினியில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தண்ணியில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மெட்ராஸில் 150 அடிக்கு ஒரே ஒரு விருவு வந்துச்சா, நடு ரோட்டில் 2ஆக பிளந்துருக்குயா. இப்போ 18 பிள்ளைகளை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான்னு சொல்லி வண்டலூரில் கிறிஸ்தவ இதில் கைது பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பேரை. இந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் கொலை வெட்டு குத்து மிருகத்தனமான காரியம். இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆகவே பரலோகம்தான் நமக்கு நிரந்தரம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு நம்ம இப்போ வெயிட்டிங்கில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்டவங்க சரீரத்தில் ரட்சிக்கப்படும்படி மேலானவைகளையே தேடணும், மேலானவைகளையே நாடணும். பூமி குருவிகள் அல்ல, மேலானவைகளையே தேடணும். அல்லேலூயா. இந்த பூமி அக்கினிக்கு, வானமும் பூமியை அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி
2 பேதுரு 3 அதிகாரத்தில் 7-8 போட்டிருக்கு. வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்னடா உனக்கு சொகுசு, இதில் என்ன காரு பங்களா, இதில் என்ன நீ வாழ்ந்து நீ என்ன செய்ய போகிற? சின்ன குழந்தைங்க நம்ம எவ்வளவோ கஷ்டம் துன்பத்தில் இருக்கோம், சின்ன குழந்தைங்க அது பாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இன்றைக்கி ஆவியில் குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு மேலானவைகளை யோசிக்க சிந்திக்க டைம் இல்லை, தெரியாது. சின்ன குழந்தைங்க மாதிரி எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எப்படி விளையாடுவோம், எப்படி சண்டை போடுவோம், எப்படி இப்படியே விளையாண்டுக்கிட்டு இருப்பான் குழந்தை மாதிரி. அவன் என்றைக்கு மனவாட்டி இடத்துக்கு வர முடியாது. ஆகவே காலத்தை பார்த்தா போதராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்காதீங்க. பலமான ஆகாரத்தை சாப்பிடுங்க, பாலை அல்ல. பால் உண்கிறவன் குழந்தையாக இருப்பதுனாலே நீதி வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆகவே குடித்ததே குடிச்சிக்கிட்டு தின்னதே தின்னுக்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி இல்லாமல் பலமான ஆகாரம். பலமான ஆகாரம்னா என்ன? எபிரேயர் 5 அதிகாரத்தில் நன்மை தின்மை அறியத்தக்க வளர்ச்சி, முயற்சி, பகுத்தறிவு, பூரண வயதுன்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு அதான் தகும், எல்லாருக்கும் தகாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சரீரம் ரட்சிக்கப்பட நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோம். சரீர மீட்பு எப்போ கிடைக்கும்? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், பவுல் சொல்கிறான் 1 கொரிந்தியர் 15:51. இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபம். கவனிங்க, மறுரூபம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி, மறுரூபம் அடைஞ்சு நமக்கு காட்டினவர் அவர் தான். அது மாதிரி நீங்களும் மறுரூபம் ஆவிங்க என்பது தான் அர்த்தம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோவான் 11:25 சொன்னாரே மார்த்தாளுக்கு. நமக்கு சொல்கிற காரியம் மெசேஜ் அதுதான். ஆகவே கிறிஸ்துக்குள் மரித்தவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க. அதுதான் சரீர மீட்பு, சரீர ரட்சிப்பு, அந்த அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனை பேர்? கிறிஸ்துவுக்குள்ளனா பழைய ஏற்பாட்டுக்காரன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசித்து மனவெல்லாம் ஏற்றுக்கொண்டு முதல் ரவுண்டில் அவன் எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிக்கும் போது புது சரீரத்தோடு பழைய மனுஷனை களைஞ்சி புதிய மனுஷனை தரிக்கிறான். புது பிறவி, புது சிருஷ்டி, புது பிசைந்த மாவு, புது ரசம், புது உடன்படிக்கை. இந்த நிலைமையிலே முதலாவது அவன் எந்திரிக்கிறான். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் இருக்குது. பின்பு அப்போ அந்த நேரத்தில் சாகாமல் இருப்பாங்க இல்லையா பரிசுத்தவான்கள், அவர்களோடு கூட இவங்களும் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் மேகங்களிலே அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், பிலிப்பியர் 3 அதிகாரம் 21 நமது சரீரத்தை அவர் சரீரத்தை போல மறுரூபமாக்குவார்னு போட்டுருக்கு. அவரை போலவே நம்ம மாறிடுவோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் இருக்கு. அல்லேலூயா. மகிமை மேல் மகிமை வெளியே சொல்ல விவரிக்க முடியும். அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, தாங்க முடியாத மகிழ்ச்சி, பூரண ரட்சிப்பு. அதுதான். அப்பொழுது மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க என்ற வெற்றிக்கு இதை பாட வேண்டியது வரும். ஆகவே சரீர மரணம் கூட இல்லாதவங்க, இயேசு கிறிஸ்து கூட சரீர மரணம் வந்தது. தேவனை போல அவங்க மாறுறாங்க. தேவனுக்கு சரீர மரணம் இல்லை, அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சாவாமை உள்ளவர். 1 தீமோத்தேயு 6:16 போட்டிருக்கு. தேவன் சாவாமை உள்ளவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அதான் தேவன். அந்த தேவனை போலவே இவன் சாகாமையே ஆயிடுறான். ஐயா, உயிரோடு இருக்கிற மறுரூபமாக்கப்பட்டு சாவே இல்லாத அளவில் மாறிடுறான். இப்படித்தான் மனுஷனை ஆண்டவர் படைச்சார். மனுஷனை தேவன் இப்படி தான் படைச்சார். அந்த மகிமையை இழந்துட்டான். நிர்வாணியாக இருந்து ஏன் வெக்கப்படாமல் இருந்தான்னா அந்த தேவ மகிமை அவனை மூடி இருந்தது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகின்னு இருக்கு. மகிமை இழந்த உடனே நிர்வாணின்னு காணப்பட்டா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த மகிமை இருந்தபோது அவனுக்கு நிர்வாணின்னு காணப்படலை. அதே மகிமையை திரும்ப ஆண்டவர் தர்றார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவன் என்ன ஆகுறான்? மறுரூபம் ஆகுறான்.
அதுதான் சரீர ரட்சிப்பு. ஆகவே தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டேன் எதில்? ஆத்துமாவில். ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எதில்? ஆவியில். ஆவியில் ரட்சிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை எதில்? சரீரத்தில். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் ஆவி ஆத்து முற்றிலும் முழுவதும் என்று அர்த்தம். இப்படி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். இந்த 24 பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியே? ஆவி ஆத்துமா சரி. நீ ஒழுங்காக ஒரு பழமொழி இருக்குல்ல, இருக்கிறவன் கரெக்டாக இருந்தால் சிறைக்கிறவன் கரெக்டாக சிறைப்பான்னு. நீ கரெக்டாக இரு ராஜா, உண்மையாக இரு, ஜபத்தில் இரு, ரொம்ப மிதமிஞ்சி போயிடாத, எங்கேயோ எவனோ சொல்கிறான்னு போயிடாத, வசனத்தில் நெல்லு. அந்த உன்னை அழைத்த தேவன் அப்படியே செய்வார், நிச்சயமாக செய்வார். அதில் நீங்கள் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைச்சிருக்கிறார். அதில் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குன்றிருக்கு. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எவனும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒருவராது கட்டு போது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்பணும், இந்த 3 பூரணம் அடையணும். தேவன் இன்னைக்கு காத்துக்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறார். ஒருவராது கட்டு போகக்கூடாது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த காரியங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற இன்னும் நிறையா இருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கு பவுல் ரொம்ப மன்றாடி சத்தியம் வைக்கக்கூடாது, சத்தியம் வச்சு ஒரு விஷயம் சொல்கிறான். ஐயா, அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். 27 அதுலேயே படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:27. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்யும்படி கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன். கவனிங்க, பொதுவாக சத்தியம் வைக்கக்கூடாது. உள்ளதுன்னு சொல்லு, இல்லாத சொல்லு, அதுக்கு மிஞ்சினது சந்தேகப்படுறான்னா பண்ணிட்டு போட்டோம்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே பவுல் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறான், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவரும் வாசிக்கணும். பரிசுத்தமான சகோதரர் பழைய ஏற்பாட்டுக்காரன் அல்ல, கிறிஸ்தவன் தான் பரிசுத்தமான சகோதரர். இவங்களுக்கு வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் சொல்கிறது நிருபங்கள், அப்போஸ்தல நிருபங்கள், பழைய ஏற்பாடு மோசேயின் ஆகமங்கள், அது முக்காடு. அதை படிங்க, தயவு செய்து அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 3 எடுங்க. 2 கொரிந்தியர் 3 14-15 படிங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும். இந்த வசனம் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுது. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு நம்ம பேருக்கு இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, அதில் வெளிச்சம் கிடையாது, முழுமை கிடையாது. அது மோசேயின் ஆகமங்கள்லே போட்டிருக்கு. அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போயிடும். அதனால தான் இயேசு மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சொல்லணும்னு சொல்லி லூக்கா 24:47 சொன்னார். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி அங்கே தான் மனம் திரும்புதை பற்றியே பிரசங்கமே தொடங்கினேன். ஆகவே அவங்க மனம் திரும்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, மறுபிறப்பு இல்லாதவங்க, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்காதவங்க, அவங்கள போய் இவ்வளவும் பெற்ற கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியா, கோல் மாடலா, முன்னோடியாக சொல்லிட்டு திரியிறான்னா அவனை என்ன சொல்கிறதுனே புரியாமல் இருக்கு. இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் எப்படா விளங்க போகுது, எப்படி பூர்ணமாக போகுது, எப்படி அவன் எழுப்புதல் உண்டாக்குவான், என்ன செய்ய முடியும்? முக்காடை போட்டுக்கிட்டு படுறான்னா எப்படி படிக்க? முக்காடை போட்டு படி பாஸ்டர்னா எப்படிடா படிக்கிறது? பழைய ஏற்பாடு முக்காடு, மோசேயின் ஆகமங்கள் முக்காடு, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது.
லேலுயா. ஆகவே புரிஞ்சுக்க. நிருபங்கள் தயவு செய்து படிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 16 படிங்க. 16. இந்த நிருபம் உங்களிடத்திலே வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கா சபைக்கு வாசிக்கப்படும்படி செய்யுங்க. அங்கிருந்து வர்ற நிருபத்தை நீங்களும் படிங்க. இதையா அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. நிருபங்கள் அதான் ரோமர் டு யூதா வரைக்கும் படிங்கன்னு சொல்கிறேன். கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது. வீடுகள் தோறும் சபை நடத்துச்சு ஆராதனை. அவங்களுக்கு அறிவுரை புத்திமதி இதுதான். இதை எவனும் மதிக்கிறதே இல்லையா? நிருபங்களை பற்றி எவனும் படிக்கிறதே இல்லையா ஐயா? நிருபங்களில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. இது முந்தி அந்த ரகசியம் வெளிப்படலைன்னு எபேசியர் 3:6 இருக்குது. இந்த ரகசியங்கள் உடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளியாக்கப்பட்டது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலைன்னே போட்டிருக்கு. தெரியலன்னு இருக்குது. பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டது. புல் காஸ்பல் கிடையாது. கடைசி நாட்களே குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவருக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இவருக்கு மேலே ஒரு வெளிப்பாடு கிடையாது. இவருக்கு மேலே ஒரு மேப்பர் கிடையாது. இவருக்கு மேலே ஒரு இரட்சகர் கிடையாது. இவரே ஆதி அந்தமும் முந்தினவர் பிந்தினவர். இவரே எண்டு முடிவு. இவர் தான். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, நிருபங்களை தயவு செய்து படிங்க. ஆதியில் ஒரு குழப்பம் வந்த போது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் சொல்கிறான், மோசையினுடைய முறையில் நடந்து விருத்திய சேதனை பண்ணால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, இல்லாட்டினா ரட்சிக்கவே பட மாட்டேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். ரட்சிப்புக்கு விருத்திய சேதனை எதுக்கு தேவை? இந்த பஞ்சாயத்தை பேதர்கிட்ட கொண்டு போகிறாங்க. பேதர் சொல்லி பார்க்குறான். பெரிய வாக்குவாதம், பெரிய சண்டையே நடக்குது. அப்போ பேதர் என்ன சொல்கிறான், நம்மாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத முடியாத இருக்கிற இந்த பாரத்தை புதுசாக வந்த சீசர் மேலே ஏன்பா சுமத்துறீங்க? ஓய்வு நாள் தோறும் ஜபாலயங்களில் நியாயப்பிரமாணம் வாசிக்கிறாங்கல்ல, நம்ம எதுக்கு அது சொல்லணும்? நம்ம வேறப்பா அப்படி சொல்லிட்டு 24ஆம் வசனம், அதுலேயே 24ஆம் வசனத்தில் அந்தியோகியா புறஜாதிகள் சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதினாங்க. படிக்க. எங்களால் கட்டளை பெறாத, அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத சிலர் எங்ககிட்டயே இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்தி சேதனை அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தையினாலே உங்களை கலக்கி ஆத்துமாக்களை புரட்டி பாருங்க. இவ்வளவும் செஞ்சுருக்கான் பழைய ஏற்பாட்டுக்காரன். இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. மெயினாக சொல்ல வேண்டியது 29, அதில் 28, 29 இரத்தத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நொறுங்குண்ட செத்ததுக்கு மட்டும் நீங்கள் விலகி இருந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த நிருபத்தை பவுலும் சீலா கிட்ட கொடுத்து விட்றோம். படித்து ஆறுதல் அடைங்க, புரிஞ்சுக்கங்களான்னு சொல்லி 30, 31 அனுப்பும் போது அவங்க சபையை கூடி வர செய்து அதை படிங்க. 30, 31 அதில் அந்த பவுலும் சீலாவும் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியா சபைக்கு போய் சபையெல்லாம் கிறிஸ்தவங்களெல்லாம் கூடி வர செஞ்சு அந்த நிருபத்தை ஒப்புவிக்கிறாங்க. அதை அவர்கள் வாசித்து அதனால உண்டான ஆறுதலுக்காக இதுதான் ஐயா. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு குழப்பம் வருதா, உபதேச பிரச்சனை வருதா, ஒரு மாறுபாடு சத்தியம் வருதா, நிருபத்தை பாரு. அப்போஸ்தலர் நிருபங்கள்ல அது விளக்கம் இருக்கு. அதை பார்த்து புரிஞ்சிக்க, அதை பார்த்து தெளிவட. திரும்ப நீ பழைய ஏற்பாட்டில் எங்கே பிரச்சனை வருதோ அங்கேயே தேடினா உனக்கு எங்கடா விளங்க போகுது? அது நிருபத்தை பார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4:5 படிங்க. அப்போஸ்தலர் 16ல் 4:5 அப்போஸ்தலர்கள் பட்டணங்கள் தோறும் புறப்பட்டு எருசலேமில் இருந்து கவனிங்க, அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி
அந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே, நிருபத்தினாலே, சட்டத்தினாலே, அப்போஸ்தல உபதேசத்தினாலே, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, எண்ணிக்கையிலையா விசுவாசத்திலையா? எண்ணிக்கையில் அல்ல, விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினாங்க. அது எண்ணிக்கை முக்கியம் இல்லை. எங்கள் சபையில் 10,000 பேர் வர்றாங்க, எங்கள் சபையில் 1,00,000 பேர் வர்றாங்க, கழுத விட்ட கை நிறையா மாதிரி. இதில் என்னடா இருக்குது? உதிரம் பெருத்தா உத்தரத்துக்கு உதவாது. விரிவான வழியில் போகிறவங்களும் அநேகர், அநேகப்பா 10 லட்சம் மக்கள் இருக்கான ஒரு சபையில். இதில் என்னடா நீ சாதிக்க போகிற? 10 லட்சம் மக்களுக்கு என்ன உபதேசம் கொடுத்த, என்ன சத்தியம் கொடுத்த? சரியான வழியில் அவங்க போகிறதுக்கு நீ வழி பண்ணியிருக்கிறியா? ஒரு இளவும் கிடையாது. இத்தனை பேர் இருக்கும், இத்தனை சபை இருக்கான், பெரிய இதாக சொல்லிக்கிறான். எப்படி எழுப்புதல் வரும்? எண்ணிக்கையில் அல்ல, அப்போ சில உபதேசத்தில், அந்த நிருபத்தில். அதனாலே அப்படி போட்டிருக்கு. சபைகள் ஸ்திரப்பட்டு விசுவாசத்தில். இந்த விசுவாசம்னா இயேசு தொடங்கின விசுவாசம். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தொடங்குறாரு, அவரே முடிக்கிறார். அதான் விசுவாச மார்க்கம்னு சொல்கிறது, விசுவாச பிரமாணம்னு சொல்கிறது. ரோமர் 12:6 தீர்க்க தரிசனம், நம்மில் தீர்க்க தரிசனம் வர ஒருத்தனுக்கு இருந்தால் இந்த விசுவாச பிரமாணத்தின்படி சொல்ல கடவான் இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அது பழைய ஏற்பாடு, ஒன்றும் தெரியாது, அவன் அளந்து விடுவான். புதிய ஏற்பாட்டில் ஒரு 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 மாடல் வச்சுருக்காங்க, ஒரு கோல் மாடல், ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு சட்டம் வச்சுருக்காங்க, இலக்கு வச்சுருக்காங்க. இலக்கை நோக்கி தான் போகணும். அந்த வசனத்தை படிங்க, ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறு வரங்களா இருக்கிறதுனால நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன். அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. விசுவாச பிரமாணம் இயேசு தொடங்கினார், முடிக்கிறார். நியாய பிரமாணம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, முழு உலகத்துக்கு அல்ல. நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு கிடையாது. ரோமர் 2:14 போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகளே போட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே. யாத்திராகமம் 23 இஸ்ரவேலே கேள், உன் தேவனா கர்த்தர் ஒருவர்தான் கர்த்தர். அவங்களுக்கு சொல்லப்பட்டது, நீதிமானுக்கு சொல்லப்பட்டது அல்லன்னு 1 தீமோத்தேயு 1:8 தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலைன்னே போட்டிருக்கு. எதை வச்சு பவுல் சொல்கிறான்னா, கொலை செய்யாதிருப்பாயாக நீதிமானுக்கு சொல்கிறதா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை ஆட்டை போடாதிருப்பாயாக. இது ஒரு நீதிமான் செய்கிற விஷயம் ஐயா. அதுதான் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. அயோக்கியர்களுக்கு, அடங்காதவங்களுக்கு, தாய் தகப்பமான கீழ்ப்படியாதவங்களுக்கு, எங்கள் சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிற யாருக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்குன்னே பவுல் சொல்கிறானே. இன்றைக்கி எவன் அதை செய்கிறான்? 10 கட்டளையை அப்படியே தொங்க போட்டு மனப்பாடம் பண்ணுறான்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆகவே நிருபங்கள் பக்கம் திரும்புங்க, சுவிசேஷங்கள் பக்கம் வாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் அதை தான் செய்தாங்க. அதில் தான் சபை விருத்தி அடைஞ்சி ஊழியம் வளர்ந்தது. அன்னைக்குள்ளே எழுப்புதல் இன்றைக்கி எப்படி வரும்? எழுப்புதல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படா எழுப்புதல் வரும்? வசனத்தை கை கொள்ளாமல் சட்டம் போட்டிருக்கு, சட்ட ரீதியில் நடக்காமல் சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? வேதத்தை கேளாதபடி செவி விளையக்கூடிய ஜெபமும் அருவருப்புன்னு இருக்கு. நீ 1000 குத்து ஆடினாலும் கூட, 1000 நீ கும்மா குத்து ஆடினாலும், டான்ஸ் ஆடினாலும், நீ அடியேங்கப்பா உபவாசம், எஸ்தரின் ஜெபம், தானியேலின் ஜெபம், அடியேங்கப்பா. எஸ்தர் புஸ்தகத்தில் ஜெபம் என்ற வார்த்தையே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் என்ற வார்த்தையே இல்லை, கர்த்தர் என்ற வார்த்தையே இல்லை, ஆண்டவர் என்ற வார்த்தையே இல்லை, தேவன் என்ற வார்த்தையே இல்லை. ஒன்றும் இல்லாத ஒரு புஸ்தகத்தை ஜெபம், எஸ்தரின் ஜெபம்னு சொல்கிறானே, அறிவு இருக்கா உனக்கு? தானியேல் மாதிரியா 3 வேளை நம்ம ஜெபிக்க முடியும்? அப்போஸ்தலர் சொன்னாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க 3 வேளையாக நம்ம ஜெபிக்கும். அது எருசலேமை பார்த்து, தானியேல் 6:10 எருசலேமை பார்த்து ஜெபிக்கிறான். அதுக்கு தான் எருசலேமே இல்லாமல், அந்த கோயிலே இல்லாமல் போயிடுச்சு. கிபி 70 தீர்த்து ராயினால் தரையை அடித்து எல்லாம் ஒடுக்கப்பட்டது, ஒன்றும் இல்லாமல் போச்சு. கோயில் இருக்கிறதுனால கோயிலை பார்த்து கும்பிடுறான். இப்போ பரலோகத்தை பார்த்து, பரலோகம் உள்ள பிதாவே. உபதேசம் தான் முக்கியம், ஜெபம் 2வது. மத்தேயு 5 அதிகாரத்தில் உபதேசம் கொடுத்தாரு. மத்தேயு 6 அதிகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னு கற்றுக் கொடுத்தாரு. பழைய ஏற்பாடு ஜெபம் இல்லை, மோசேன் தெரப்பி வாச அந்த ஜெபமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செய்யாதீங்கன்னே சொன்னார். யாருக்கு தெரியும்? மத்தேயு 6 அதிகாரம் 7-8 போட்டிருக்கு. அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணாதீங்கன்னே சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு 9ஆம் வசனத்தில் இருந்து 13 வரை சொல்லி கொடுக்குறாரு.
எவன் பகுத்தறிஞ்சு சொல்லி கொடுக்குறான்? எப்படா எழுப்புதல் வரும் உங்களுக்கு? கிறிஸ்தவர்களே, போதகர்களே, எப்படி நீயும் திருந்த மாட்டேன், சொல்லக்கூடியவனையும் சொல்ல விட மாட்டேன். நீ பேர் கிறிஸ்தவனா, யூதனா, இஸ்ரவேல் ஜனங்களா, நீ பின்னோக்கி ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னோக்கி நீ போய்கிட்டு இருக்க. புதிய ஏற்பாட்டில் தான், நிருபங்களில் தான் ரகசிய வர்க்கம் இருக்குது, 2ஆம் வர்க்கம் இருக்குது, 1000 ஆண்டு அரசாட்சி இருக்குது, அந்தி கிறிஸ்து இருக்குது, 666 இருக்குது, நியாயந்தீர்ப்பு இருக்குது, பரலோகம் நரகம் இருக்குது. எல்லா சத்தியங்களும் இங்கே தான்ப்பா இருக்குது. அங்கே பங்கு பங்கா வகை வகையாக மின்னாம்பூச்சி மாதிரி அங்கங்கே நிழலாட்டமாக இருக்குது. நீ அதை பிடிச்சிக்கிட்டு நீ தூங்கிக்கிட்டு 24 மணி நேரம் அதையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிடா உனக்கு புத்தி வரும், அறிவு வரும்? அதனால நான் குறை சொல்லலை, உங்களை சொல்கிறேன். நமக்கு நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு இல்லை, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். சகல ஜாதிகளையும் சீசராக்கும் போது அவங்களுக்கு தான் முத கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 முத என்ற வார்த்தை இருக்குது. அப்போ யூதர்கள் கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க மனம் திரும்பலை, அவங்க ரட்சிக்கவே படலை. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் ஜெபம், என் விண்ணப்பம்னு ரோமர் 1:3-10 இருக்குது, 10:1 இருக்குது. அப்போ ரட்சிக்கப்படாதவன் உனக்கு மாதிரியா? அவனை போய் நீ என்ன இதில் எதுக்கு கிதியோன் சங்கம் வச்சுக்கிட்டு நான் கிதியோன் கிதியோனை பற்றி தெரிஞ்சா நீ சொல்லுவியா? நீ கடைசியில் ஏபோத்தை உண்டாக்கி விக்கிர ஆராதனையாக செஞ்சுட்டான்னு போட்டிருக்கு. கணக்கே இல்லாமல் பொம்பளைகளை கட்டி 70 பிள்ளைகளாக கர்ப்ப பிறப்பே 70 பிள்ளைகள். ஐயா நியாயாதிபதிகளை பாரு, 8ஆம் அதிகாரத்தில் பாரு, அவன் வரலாறு. நான் கிதியோன் இவன் அறிவு இருக்கா அவங்களுக்கு? நெகேமியா ஒரு ரூத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற பொம்பளை அறிவு வேணாம், ஒரு போவாசை கட்டணும்னா அதெல்லாம் படிங்க, சரித்திரம் தெரிஞ்சுங்க, தப்பு இல்லை, நம்ம பின்பற்றக்கூடாது. அவர்களை விட நாம் தான் பூரணர்கள், நம்மை விட அவர்கள் பூரணர்கள் இல்லைன்னு எபிரேயர் 11:39-40 இருக்குது. நம்மை விட பூரணர்கள் இல்லைன்னு இருக்குது. அவங்கள போய் நம்ம எப்படிடா முன்மாதிரியாக கொள்ள முடியும்? அந்த அம்மா சொல்லுது, போவாசு இப்போ நல்ல பையன் படுத்துருப்பான், நீ சிங்காரிச்சி போர்வு விலைக்கு உள்ளே போய் படுத்துக்க, மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குருவான்னா. ஒரு தாய் ஸ்தானத்தில் உள்ள மாமியா சொல்கிற விஷயம் ஐயாது, நீ செய்யலாமா? சிம்சோன் 3000 பேரை கொண்டான். அதான் காத்து வராயன் படம், அதை வச்சு தான் ஆரியமாலான்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. அவன் அப்பா பேச்சு அம்மா பேச்சு கேட்காதவன் 2 கண்ணு போய் 3000 பேரை கொண்டுட்டு அவனும் செத்தான். அவன் தான் வாலிபர்களுக்கு முன்னோடியான். இவன் சொல்கிறது தாவீது எத்தனை பொம்பளை ஒப்பாட்டியாக வச்சுருந்தான், இன்னொருத்தன் புருஷனை இன்னொருத்தன் மனைவியை கெடுத்து அவனை கொண்டு எவ்வளவு பெரிய அயோக்கித்தனமாக இருந்தது. பேலியாளின் மகளே ஓடிப்போ, ஒருத்தன் வஞ்சிக்கிட்டு இருக்கான் நாபாலு, கர்த்தர் வைய சொல்கிறாரு, ஒருத்தன் வெட்டுறேன்னு சொல்கிறான், அந்த நாயை வெட்டிடுவான்னு, கர்த்தர் வை. அடேங்கப்பா, பெரிய சீர்திருத்தவாதியை மகாத்மாவில் கடைசியில் அவன் புத்தியை காட்டான். சாகும்போது சாலமோனை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான், ரொம்ப என்னை வஞ்சிட்டான், அவனை சமாதானத்தோடு அவன் நரமையில் பூமியில் விடாத, கொலையாக அவனை கொன்றுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாயா சாகுறான். சாகும்போது கூட கிழவனுக்கு ஆயிஷா, அடியங்கப்பா ஆயிஷா ஒரு 7 வயது பொம்பளை சூடு ஏற்றுறதுக்கு. இவன் மனுஷ பிறவியா? இவன் யார்? இவங்களை முன்மாதிரியாக எப்படிடா நம்ம கொள்ள முடியும்? எப்படி நம்ம இவங்களை மாதிரியாக கொள்ள முடியும்? அதெல்லாம் ஒரு சரித்திரமாக வச்சுக்க, அதெல்லாம் நடந்தது உண்மைதான், அதெல்லாம் பார்த்துக்க, தெரிஞ்சிக்க, தப்பு இல்லை, பார்த்துக்க, அதன்படி நடக்காத. அதையே போதிக்கிறதுனால நடக்கிறதுனால தானே புத்தி யூதனா போகுது, இஸ்ரவேல்னா போகுது. இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இருக்கான், நீ போய் நான் கிறித்தவன், நான் யூதன், ஆவிக்குரிய யூதன்னு சொல்லி உன்னை ஏற்றுக்கிறானு பார்ப்போம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இனிமேல் மூடப்பழக்கம் முட்டாத்தனமாக இருந்தது போதும், மனம் திரும்புங்க, அப்படியே தோசை திருப்பின மாதிரி திரும்புங்க, நிருபங்கள் பக்கம் திரும்புங்க. அப்போஸ்தலர் நிருபங்கள் எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவமாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது, அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளும், மற்றதெல்லாம் கைவிடப்படும். இந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு திரும்ப அந்த பூமிக்கு கால் மிதிப்பார், அதுக்கு பேர் 2ஆம் வருகை. லேலுயா.
அந்த அடையாளங்கள் இன்னைக்கு மத்திய 24 அதிகாரத்தில் பாரு நடந்துக்கிட்டு இருக்கு. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இன்னைக்கு வெள்ள சேதங்கள், பூமி பிளக்கிறது, இவைகள் முழுவதும் இயேசு சொன்ன வார்த்தையாகும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாதுன்னு மத்திய 24:35 சொன்னாரே, அதுதான் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று யோவான் 12:48 சொன்னாரே, அந்த வார்த்தை தான். அதை ஒன்றும் கூட்டாத குறைக்காத, உன் சொந்த புத்தியை அதில் புகுத்தாத. மாற்றி நூதலிருந்து வந்த ஸ்தாபனங்கள், தலைவர்கள், பைபிள் காலேஜு, இந்த தோல் துருத்திகள்லாம் தூக்கி குப்பையில் போட்டு 1ஆம் நூற்றாண்டுக்கு வா, நிருபங்களை பாரு, சுவிசேஷத்தை புடி, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது. அதான்ப்பா ஐஸ்வர்யம். பாவ மன்னிப்பு, மீட்பு நமக்கு உண்டாகுது. அதில் மேன்மையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு, அதில் மகிமையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு, அதில் விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் போட்டிருக்கு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நற்கிரிகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கு. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இவங்களை கர்த்தர் நியாயந்தீர்ப்பு நாளில் வலது புறத்தில் நிறுத்துவார், மற்றவங்க எல்லாரையும் இடது புறத்தில் நிறுத்துவார். நீ வரத பொறுத்த இருக்கிறியா, இடத பொறுத்த இருக்கிறியா ஜட்ஜ்மெண்ட்டில். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா சொத்து சுகம் பணம் காது பங்களம் அல்ல, ஆத்துமா ரட்சிப்பு, சரீரத்திலே ரட்சிக்கப்படுவது. பூமியில் இருந்தாலும் பூமிக்குரியவன் அல்ல, உலகத்தில் இருந்தார் இயேசு, உலகத்தான் அல்ல. உலகத்துக்கே இயேசு ஜெபிக்கலையே, யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருல, அது 16ஆம் வசனத்தில் நான் உலகத்தால் அல்லாத போல இவர்களும் உலகத்தால் அல்லன்னு சொன்னார். லேலுயா. அப்படி சீசர்களை அனுப்பும்போது உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறாரு. உங்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே அவர் ஜெபம் ஒருபோது பொய்யாகாது. ஏசின் ஜெபம் எப்படி பொய்யாகும்? அப்போஸ்தலர் உபதேசத்தை நீ கேட்டா, நிருபத்தை ஏற்றுக்கிட்டா, இந்த உபதேசத்தில் வளர்ந்தா ஏசு ஏற்கனவே உனக்காக ஜெபித்துட்டார் என்பது புரிஞ்சிக்க. இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ சீக்கிரமாக மணவாளனா நம்மளை மணவாட்டியா மத்திய வானத்தில் எடுக்க சீக்கிரம் வரப்போகிறார். செய்தி நான் நிறைவு செய்கிறேன். ஆகவே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். லேலுயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். பின்னானவைகளை மறப்போம், முன்னானவைகளை யோசிப்போம், மேலானவைகளை தேடுவோம், மேலானவைகளை நாடுவோம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை மணவாளனா மத்திய வானத்திலே சந்திக்க ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. முற்றிலும் முழுவதும் பரிசுத்தம் என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் இதை குறித்து கொஞ்சம் நேரம் பேசுவார். Praise the Lord. என்ன ஒரு சோதனையில் கொண்டு விட்டிருக்கிறார் அவர். தேவனுடைய செய்தி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கிருபைகளை தேவன் கொடுத்து அவர்களை நடத்துவார். ஒரு வீட்டில் ஒரு பதார்த்தம் அல்லது ஒரு பலகாரம் செய்கிறாங்கன்னா, அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் அதில் தோசை சுடலாம், இட்லி சுடலாம், இடியாப்பம் சுடலாம், புட்டு சுடலாம், அப்பம் சுடலாம். இப்படி எத்தனையோ வகையறா காரியங்களை செய்யலாம். எல்லாம் எது தான்? அரிசி மாவு தான். இப்போ அந்த அரிசி மாவில் தான் ஐயா இடியாப்பம் சுடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பலகாரத்துக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு, ருசி.
ஐயாவுக்கு ஒரு தனி கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பைபிளே கையில் எடுக்காம எத்தனை வசனம் சொன்னார் பாருங்க. அதிலும் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கூட சொல்லாம எல்லாமே புதிய ஏற்பாட்டிலேருந்து சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் சிலருடைய தப்பிதங்களை சொன்னார் பாருங்க. அந்த குறைவுகளை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தை தளர விட்டுறக்கூடாது. இன்றைக்கு அநேக மக்கள் தவறான வழியில் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எடுத்த உடனே தாவீதை சொல்லுவாங்க. தாவீதை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தாரு, தாவீதை ராஜாவாகவே மாற்றினாரு. அவன் உரியாவுடைய மனைவியை கொலை செய்து, உரியாவை கொலை செய்து மனைவியை சொந்தப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுவான். இப்போ அந்த காரியம் இந்த விசுவாசிக்கு தைரியத்தை கொடுக்குது. இன்றைக்கு பழைய ஏற்பாடு அப்படிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த பழைய ஏற்பாட்டு பக்கம் போகாதேன்னு அவர் சொல்றார். அது உன்னுடைய விசுவாசத்தை கெடுத்து விட்டுரும். அவன் செஞ்சா என்ன, அவன் செய்யறான நம்ம என்ன, அவனையே மன்னிச்சுட்டார்ல ஆண்டவர். அதுக்கு ஒரு அடமொழி சொல்லுவாங்க, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு ஒரு அடமொழி சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருக்கிறது. புதிய ஏற்பாடானது இன்றைக்கு நாம் வழிநடத்தப்படுவதற்குரிய வழிகாட்டியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்ததை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். பழையவைகள் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. இப்பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், அது ஜீவ மார்க்கம். அது தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அந்த அறிவை அடையும் போது அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை நினைத்து நாம் வாழுவதல்ல, அவர்களை நினைத்து நம்முடைய வாழ்வை காம்ப்ரமைஷன் பண்ணிக்கொள்வதல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு போதித்த போதனையை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி நாம் புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவோம். அதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. அதே சமயத்தில் அவர் 3 காரியத்தை சொன்னார். 1 ஆவியில ரட்சிப்பு, 2 ஆத்மாவில் ரட்சிப்பு, 3 சரீரத்தில் ரட்சிப்பு. ரொம்ப அருமையான சத்தியம். சரீர ரட்சிப்பு என்பது நாளுக்கு நாள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஒரே நாளில் சரீரத்தில் ரட்சிப்பு வராது. ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதுவரையிலும்? மரணம் வரையிலும். பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு முறை இப்படியாக சொன்னார். ஒரு 90 வயதான ஒரு மனிதனுக்கு சரீரத்தில் மாமிச இச்சை இருக்குமா என்று கேட்டார்களாம். அதற்கு பாஸ்டர் சுந்தரன் சொன்னது, அவன் 120 வருஷம் வரையிலும் வாழ்ந்தாலும் அவன் சரீரத்தில் மாமிச இச்சை இருக்கும். அப்படியானால் இதை மேற்கொள்வதற்கு
ஆவியினால் மாத்திரம்தான் முடியும். வேற எந்த மார்க்கமும் கிடையாது, எந்த மார்க்கமும் கிடையாது. ஆகவே ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நிலையிலே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உபதேசத்திற்கு செவியை சாய்க்க வேண்டும். நீங்கள் நிருபங்களை படிக்க படிக்க இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். இன்றைக்கு திருச்சபையில் நாடகம்தான் நடக்கிறது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்பவும் அழுத்தி சொல்லுகிறேன். அநேக ஊழியக்காரர்கள் தங்களை ஆர்டிஸ்டாக மாற்றிக்கொண்டார்கள், நடிகர்களாக மாற்றிக்கொண்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் அர்ப்பணிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருக்கிறவனாய், வேதமே அவனுடைய தஞ்சமாய் இருக்க வேண்டும். அவனுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் பேசுவதை அவன் கேட்டு செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் சத்தியத்தை விட்டு வழி விலக மாட்டான். அவன் சத்தியத்தில் நடத்தப்படுவான். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம கட்ட வேண்டியது என்னது? தேவனுடைய ராஜ்யம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன கட்டுறோம்? என்ன கட்டுறோம்? நம்ம ராஜ்யத்தை கட்டுறோம். சோதனம். நம்ம என்ன நினைக்கிறோம்? விசுவாசிகளுக்கு இப்ப சொல்றேன், என்ன நினைக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் அண்ணன் நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், மருமகன் நல்லா இருக்கணும். இப்படிதானே நினைக்கிறோம். கர்த்தருக்கு சொல், இது என்ன ராஜ்யம்? இது நம்ம ராஜ்யத்தை நம்ம கட்டுறோம். ஆனால் கர்த்தர் எதுக்காக நம்ம அழைச்சாரு? தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் பேசின சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த கடைசி நாட்களிலே இப்படி ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் எழுப்பி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வருகிறதற்காக, அருமையான அப்போஸ்தலனுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் பலத்த கிரியைகளை அவரை கொண்டு செய்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நம்முடைய தேசத்தில் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவர் ஏதோ பேசிவிட்டு போயிட்டாருன்னு எண்ணி விடாதீங்க. அவர் பேசின காரியத்தில் உங்களுக்குள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் வெறுமையாய் போகக்கூடாது. அந்த இடத்துல போகும்போது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு தான் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பண்டிகையின் மனமகிழ்ச்சியின் மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தாசனை கொண்டு நீ தந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகளிலே நாங்கள் வேரூன்றி கட்டப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை ரட்சித்த ஆண்டவர், எங்கள் ஆவியை ரட்சித்த ஆண்டவர், எங்கள் சரீரத்துக்கும் ரட்சிப்பு தேவைப்பா. அந்த ரட்சிப்பின் சத்தியத்துக்குள்ளே எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் நடத்தப்படுவதற்கு உம்முடைய வசனமே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய வேதமே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவே எங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையை அப்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது திருவிருந்து ஆராதனை. காலையில் திருவிருந்து எடுக்காதவங்க, திருவிருந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லியிருந்தாரு. நான் கற்றுக்கொண்ட உபதேசம் ராப்போஜனம் என்று தான் சொல்லுகிற உபதேசம். ஆனால் ஒரு நாள் எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்னா, ராப்போஜனம் என்றால் இரவு கொடுக்கப்படுகிறதற்கு பேரு ராப்போஜனம்.
நாங்கள் காலை கழுவி இரவு நேரத்தில் தான் இந்த ராப்பூஜனை கொடுப்பது வழக்கம். ஆனால் இன்றைய சமுதாய மாற்றமானது எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் கொடுக்கலாம்னு ஆகி போச்சுது. ஆகவே பகல் நேரத்தில் கொடுக்கறதுனால அதை ஒரு விருந்து, திரு விருந்து என்று விருந்தாக மாற்றி விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தில் அது இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த ராப்போஜனத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க முன்னால் வந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.